ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லும்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் குப்பைமேடு மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் எல்லாம் சமைச்ச மாதிரி உள்ளே இருக்குது. பாத்திரமெல்லாம் இன்னும் கழுவலை. அப்புறம் வீடு கூட்டல, வீடு துடைக்கணும், காரவாசல் வலிக்கணும், இந்த குண்டா துணி எல்லாம் துவைக்கணும், சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு சுண்டல் எல்லாம் செய்யணும். இது எல்லா வேலையும் நான் ஒருத்தி மட்டும்தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் வேறு ஒருத்தரும் இல்லை, எல்லாம் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். நேற்றுக்கு எங்களுக்கு வேலை இருந்துச்சு, நேற்றுக்கே வந்து சாமி கும்பிட்டாங்க. அதனால் இன்றைக்கி எங்களுக்கு கம்பெனி லீவ் விட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் ஒருத்தியாக தனியாக தான் அந்த வேலையை செய்ய போகிறேன். பேசுகிறதுக்கே எனக்கு வந்து மூச்சு வாங்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது என் மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சியாக வந்து நம்ம இந்த வேலையை செய்ய போகிறோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் என்னோடய வீடியோக்குள்ளேயே இணைந்திருங்கள், எங்கேயும் போயிடாதீங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தொட்டி தண்ணி நிறைஞ்சிருச்சு. நம்ம தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து மாடு கட்டிக்கிறாங்க. மாடு சாணி போட்டிருக்குது என்னென்னு போய் பார்த்துட்டு மாட்டுக்கிட்ட அடி வாங்காமல் சாணி எடுத்துகிட்டு வரலாம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா 2 மாடு கட்டி வச்சுருக்குது. இந்த 2 மாடு சாணி போட்டிருக்கு என்னென்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு சாணி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மாட்டு பக்கத்தில் போகிறக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, போய் இன்றைக்கி சாணி எடுத்தே தான் ஆவேன். எப்படியோ வந்து 2 மாட்டுக்கிட்டையும் சேர்ந்து கொஞ்சமாக சாணி இருக்குது. இந்த சாணியை வச்சு தான் வந்து வலிக்கணும். மஞ்சள் கோப்பையெல்லாம் இன்றைக்கி எதுவும் போடலை. தீபாவளிக்கு மஞ்சள் கோப்பையெல்லாம் போட்டு வலிச்சிக்கலாம். நல்லா காலையெல்லாம் ஊசி அதுக்கப்புறம் வலிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆளாக இருக்கிறதுனால வந்து என்னால் முடிஞ்ச வேலையை தான் செய்வேன், இல்லைன்னா நான் அழுதுருவேன். சரி, அப்படியே போதும் இந்த சாணி. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் போடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமாட்டுக்கு போய் அதை கவர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ போய் சாணியை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய பாத்திரமெல்லாம் கழுவிட்டு துணி துவைக்கணும். அதுதான் இப்போ வேலை. வாங்க போகலாம். வீட்டுக்குள்ளே பாருங்கள், எல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் அப்படியே கசன்னு கிடக்குது. எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதெல்லாத்தையும் நான் இப்போ வந்து சுத்தம் பண்ணணும். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே இப்படி கிடக்குது, இங்கே கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது, இங்கே கொஞ்சம் துணி ஊற வைக்காமல் இருக்குது. இந்த பாய் துவைக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாம் சாப்பிட்ட பிளேட்டு இதெல்லாம் அப்படியே கிடக்குது. சகசன்னு எல்லாம் அப்படியே வச்சுருக்குது. இனி இது எல்லாத்தையும் வந்து பாவம் நான் தான் சுத்தம் பண்ணணும். அது வெயில் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். நான் முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து துணி துவைச்சிக்கலாம். ஏன்னா துணி ரொம்ப அதிகமாக இருக்குது. பாத்திரம் கூட அப்புறமா கழுவிக்கலாம். வெயில் வந்துருச்சுன்னா அப்புறம் தலைவலி துவைக்க முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு துணியை துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்திரம் கழுவிக்கலாம். இப்போ போய் ஃபஸ்ட்டு துணி துவைக்கிறேன்.
ஆனால் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நோம்பியெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து இந்த வீடு சுத்தம் பண்ணுறேங்கிற பேரில் வந்து ஒரு நாளே அதுக்காக வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் நிஜமாலுமே. ஒரு நாளே பத்தாது. எனக்கெல்லாம் வந்து ஒரு 2 நாள் தேவைப்படும்னு நினைக்கிறேன் என்னோடய வேலை மட்டும் செய்கிறதுக்கு. இவ்வளோ நேரமாச்சு. என்னோடய துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. மணி இப்போ கரெக்டாக 9:30 மணிக்கு துணி துவைச்சி முடிச்சுக்கிறேன். நீ அடுத்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, பாத்திரம் கழுவணும். பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வீடு துடைக்கணும். வெயில் பார்த்தா நல்லா மத்தியானம் 12 மணி மாதிரி அடிக்குது. ஆனால் வெறும் 9:30 தான் ஆச்சு. 9:30க்கே இவ்வளோ வெயில் அடிக்குது. இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது. எனக்கு வாசல் வலிக்கிறது நினச்சாவே இப்போவே வந்து பஸ் ஏறி எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடிடலாமான்னு இருக்குது. ஓடினாலும் விட மாட்டாங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்சுதாகணும். இப்படியே வந்து கஷ்டப்பட்டு வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டேன். துணி துவைச்சி முடிக்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது பாருங்கள். துணி துவைச்சிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருக்குது. பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து வீடு துடைக்கணும். இன்னும் சாப்பிடலை, பசிக்குது. ஆனால் சாப்பிட்டா வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் பால் காய் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிச்ச வேலையை பார்க்கலாம். இப்போ பாத்திரம் கழுவ போகிறேன். எப்பா வெயில் மண்டையை பொழந்துரும் போலக்குது. பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. கை வலிக்குது.
ஐயோ இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா இன்னைக்குன்னு பார்த்து தான் நல்ல தண்ணி வரணுமா? ஐயோ சாமி, போய் தண்ணி பிடிக்கலாம். போய் நல்ல தண்ணி ஒரு 3 குடம் தண்ணி பிடிச்சா போதும், ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். ஜாஸ்தியாக பிடிக்கணும் தான், ஆனால் நான் பிடிக்க மாட்டேன். ஒரு 3 குடம் மட்டும் பிடிச்சா போதும். எப்படியோ ஒரு வழியாக வந்து குடி தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்ப்பா. வீட்டு பக்கத்துலேயே பைப் இருக்குது, ஆனால் அந்த தண்ணியை பிடிக்காமல் இங்கேருந்து லொங்கான்னு நாய் மாதிரி ரோட் சைடில் இருக்கிற பைப்பில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால தண்ணி வந்தது கவனிக்கல, தண்ணி நின்று போச்சு. அப்புறம் குடத்தை தூக்கிட்டு போய் இங்கே வச்சதே 1/2 குடம் ஆயிடுச்சா. சரி ரோட் சைடில் இருக்கிற பைப்பில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அல்பாசை 2 குடம் ஃபுல்லாகி அப்புறம் இந்த 1/2 குடத்தை கொண்டு போய் அங்கே வச்சா சரி ஃபுல் பண்ணிக்கலான்னு பார்த்தா அது 1/2 குடம் மட்டும்தான் வந்துச்சு. சரி போதும் 2.5 குடம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணிக்கு பிரச்சனை, அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடும். அதை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து ஊற்றுறதுக்கு மொடை. இப்போ 2 நாள் 3 நாள் இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி பிடிக்கலாம். ஒரு ஆளே எப்படி பிடிக்கிறது? கஷ்டம் இல்லையா? நான் பாவம் எத்தனை வேலை செஞ்சுட்டு அந்த தண்ணியும் பிடிச்சேன்னா நான் இப்போயே போய் மூடி படுத்துருவேன். அதனால் 3 குடம் தண்ணி மட்டும் பிடிச்சிருக்கிறேன். ட்ரம்மில் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே புழங்கறக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி எப்போ எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். கிணத்து வழி தண்ணி தான், மோட்டர் போட்டாங்கன்னா தண்ணி எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம புழங்கறக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அங்கே பைப்பில் பிடிக்கணும். ஆளுங்க இருந்தாங்கன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு 3 குடம் தண்ணி 2.5 குடம் தண்ணியே போதும். எப்படியோ வந்து கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டேன். ஆனால் உண்மைக்குமே ரொம்ப கஷ்டம். இந்த நோம்பியெல்லாம் வந்துருச்சுன்னா, பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜையெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த வீடு ஒட்டரை அடித்து சுத்தம் பண்ணி துவைச்சி எப்பாப்பா எத்தனை வேலை. உண்மைக்குமே வந்து வேலைக்கு போகிறது ஒரே வேலையோடு முடிஞ்சிடும். ஆனால் வீட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமாக செய்கிறது வந்து பொறுமையாக தான் செய்யணும். கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஆனால் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, நீ வீட்டில் தானே இருக்கிற, சும்மா தானே இருக்கிறம்பாங்க. அதெல்லாம் சும்மா வாயாக சாத்தணும். அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, வீட்டில் சும்மா இருக்கிறதெல்லாம் முடியாத ஒரு வேலை. ஏன்னா அவங்க வந்து எத்தனை வேலை செய்கிறாங்க. காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், எல்லா வேலையும், குழந்தை குட்டியை பார்க்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், துணி துவைக்கணும். எப்பப்பா அதுக்கு வேலைக்கு போயிட்டோம்னா ஒரே வேலை, சம்பளத்தோட வேலை. அதுவும் இங்கே செஞ்சால் நமக்கு சம்பளம்லாம் இல்லை. நம்ம வீடை நமக்கு பிடிச்ச மாதிரி சுத்தமாக வச்சுக்கலாம். அதுவுமே வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சால் தான் எனக்கு என்னோடய வீட்டு வேலை பிடிக்கும். எல்லோரும் இருக்கிறாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது இருந்தாலும் முடியலன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, போய் சொல்லக்கூடாது. சரி, வயிறு வந்து கொஞ்சம் லைட்டாக கடிக்கிற மாதிரி இருக்குது. போய் கொஞ்சமாக பாலாற்றி ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டு அப்புறம் அடுத்த வேலையை செய்யலாம். இப்போவே சோறு தின்னா நல்லா தூக்கம் வந்துடும் எனக்கு. அதனால் சாப்பாடு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் இப்போ கடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்லாம். அதுவுமே இப்போ போய் உடனே வந்து செய்ய முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் கசகசனுக்குது. அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் காய வச்சு கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டை கூட்டி தொடச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க போகலாம். வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் கசகசம் தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு இந்த வீட்டை மட்டும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வேலை செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இது வந்து தீபாவளிக்கு என்னோடய பர்ச்சேஸ் ஆமாம். இந்த வாங்கி கொடுத்து நம்ம பர்ச்சேஸை முடிச்சு போட்டாங்க. ஆனால் நான் விட மாட்டேன். நான் வாங்க வேண்டியதை வாங்கியே தீருவேன். இருந்தாலும் பரவாயில்ல. இதை நான் பார்த்து எடுத்ததுக்கு ஒரு ஜீவன் என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீ எதுக்குமா இவ்வளோ கேர் பண்ணி வாங்குற, அது எப்படி இருந்தாலும் அதை அடிக்க போகிறது நான் தானே, அதனால நீ வந்து எப்படினாலும் வாங்க பிரச்சனை இல்லை அப்படின்ச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ நான் தான் ஒற்றை அடிக்கிறேன். இதை வாங்கி 1 வாரம் தான் ஆக போகுது. 1 வாரம் கூட இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை. அதனால் ஃபஸ்ட்டு நானே ட்ரைல் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒற்றை குச்சி, அவ்வளோதான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒற்றை குச்சி நல்லா தரமாக தான் இருக்குது. நல்லா ஹைட்டாக இருக்கிற கோம்பையிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுது. பரவாயில்ல.
நல்லது தான் வாங்கியிருக்கோம். அவ்வளோவா இல்லை, இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா ஒற்றை அடித்து கூட்டுச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காக வந்து ஒற்றை அடித்து வலிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டப்பாலாம் கழுவுல, ஏன்னு கேட்டிங்கன்னா குப்பை மட்டும் லைட்டாக அடிச்சிக்குது. அதனால தொடச்சி மட்டும் அப்படி வச்சுக்கலாம். நான் அடிக்கடி தொடச்சி வச்சதுனால வந்து அதிகமாக குப்பை படியாது, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஒற்றை அடிச்சுக்கு ஏதாவது விழுந்துருக்காங்க அதை மட்டும் தொடச்சி வச்சுக்கலாம். இது தொடச்சிட்டு ஸ்லாப்பை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு அதுக்கு தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கசகசன்னு இருக்கும், எல்லாம் அங்கங்கே போட்ட மாரி கிடக்குது. நான் வந்து எல்லாம் அடித்து கூட்டிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து சமையல் ரூம் மட்டும்தான். இப்படி ஒரு வழியாக வந்து எல்லாம் தொடச்சி எல்லாம் கூட்டி அதை இடத்துல வச்சுட்டேன். அடுப்பு தொடச்சிட்டேன். மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் வீடெல்லாம் ஒற்றை அடித்து எல்லாத்தையும் தொடச்சி அதாவது இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து நீட்டாக வைப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் காசுன்னு போட்டபடி அங்கங்கே கிடக்கும். ஆனால் எப்போ போட்டு வச்சோம்னாலும் அந்த வீட்டுக்குள்ளே நாம தான் சுத்தம் பண்ணணும், நம்மளை தவிர வேறு யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து வீடு தொடச்சோம் அப்படின்னா எல்லாம் நீட்டாக ஒற்றை அடித்து கூட்டி பெட்ஷீட்லாம் துவைச்சி துணியெல்லாம் துவைச்சி போட்டு கூட்டி தொடச்சா மட்டும்தான் சுத்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த ஃபீல் கொடுக்குறக்குள்ளே நம்ம ஒரு ஃபீல் ஆயிடுவோம். என்னோடய ஃப்ரிட்ஜ் பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறேன்னு. கொஞ்சம் ஒரு இடத்துக்கு தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கசகசனெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். பால் காய வச்சு குடிச்சிட்டு என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும், ரொம்ப கசகசப்பெல்லாம் இருக்காது. கீழே தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா 2 கவரில் போட்டு வச்சுருப்பேன், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து சில்வர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற காய்கறி அப்புறம் பூவு மித்த எல்லாத்துலேயுமே வந்து ஐஸ் கட்டி ஃப்ரீஸ் ஆகி பிடிச்சிக்கோ. எனக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அந்த அண்ணன் வந்து உள்ளுக்குள்ளே சில்வர் பாத்திரம் வைக்காதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா டீட்டெயிலாக விசாரிச்சா தான் தெரிஞ்சுது. என்னோடது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இந்த இதில் எதுவுமே வைக்க மாட்டோம். வெயில் காலம் வந்துன்னா தண்ணி மட்டும் வச்சு குடிக்குவோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் ஐஸ் கட்டி இருக்குது, அவ்வளோதான். எனக்கு மெயினாக இதுதான் நல்லா திறக்க முடியல. இதில் மட்டும்தான் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் குட்டி சில்வர் பாத்திரம் கூட வைக்காதீங்க. காய்கறி போட்டு வைக்கிறதுக்குன்னே ஆன்லைனில் நிறைய டப்பாஸ் இருக்குது. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கி நீட்டாக காய்கறியெல்லாம் அசம்பிள் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். நீட்டாக எடுத்து வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியோ இதுக்கே நாக்கு தள்ளிருச்சு. மெயினாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் இந்த மாவு ஊற்றி வைக்கிறது, அப்புறம் மிச்சமான குழம்பு சட்னி சாம்பார் அதெல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த மாதிரிலாம் மெயினாக வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம சமைக்காமல் காய்கறி கூட வச்சுக்கலாம். அதுவுமே வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டாம். ஏன்னா வந்து அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிற பொருள் தான். கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜு இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து நம்ம ரொம்ப நாள் அதில் வச்சுருந்து சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு தான் கேடு. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய்கறி வச்சுக்குவேன். ஒரு வாரத்துக்கு 6 நாள் 7 நாளுக்கு வேணுங்கிற காய்கறி வாங்கிக்குவேன். அதை வாங்கி டப்பாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு எப்போ முடியுதோ அப்போ வந்து சந்தைக்கு போய் மறுபடியும் காய் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். மெயினாக பூ வைக்கிறதுக்கு நல்ல யூஸு. பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பூ வந்து வச்சுக்கலாம். மல்லியெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா அவங்க வந்து மல்லி வாங்குற பக்கம் தண்ணி நல்லா தொளிச்சு தான் உதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம லைட்டாக வந்து ஃபேனில் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து நல்லா உதுத்தி போட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோர்த்து வச்சாவோ அல்லது கட்டி ஒரு நல்லா இட்லி துணி காட்டன் துணியில் வந்து நல்லா பூ வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி அதை வந்து ஒரு கண்ணாடி கவரில் போட்டு நல்லா கட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிட்டிங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொட்டு வந்து விரியாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம எப்படி கட்டி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒரு நாளைக்கு போடுறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தானே, அதனால் அப்படி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து சில்வர் பாத்திரத்தை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிற காய்கறியெல்லாம் வந்து ஐஸ் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நீங்களே வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காய்கறி பூ அப்புறம் மிச்சம் என்னெல்லாம் வச்சுருக்கிறோமோ அதில் எல்லாத்தையுமே வந்து ஐஸ் கட்டி அப்படி அப்படியே லைட்டாக படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு அதனால் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோ. நான் அது அப்படி கிடையாது. சில்வர் பாத்திரத்தை உள்ளே வைக்கிறங்காட்டி தான் அந்த மாதிரி வருது. மேக்ஸிமம் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க வேண்டாம். ஒரு வாரத்துக்கு 8 நாளுக்குள்ளே அப்படி யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப நாள் 10 நாள் 15 நாளெல்லாம் வச்சு சுட்டு தர வேண்டாம். அதெல்லாம் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு கேடு தான். எல்லாமே உடம்புக்கு பிரச்சனை தான். அப்படின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கவே முடியாது. இருக்கணும் தான். அதை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லது, நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ என்னோட ஹெல்த்தில் இருக்கிற பேட்டரி லோ ஆகிட்டுக்குது. நம்ம இப்போ ஆளை காய்க்கிறேன்.
நானுமே பார்த்தா பால் வந்து ஒரு 3-4 நாளைக்கு வச்சுக்குவேன். 1 லிட்டர் வாங்கினா ஒரு 3-4 நாளைக்கு எங்களுக்கு சரியாயிடும். தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 நாளைக்கு ஒரு லிட்டர் பால். பால் மட்டும் காய வைக்கிற மாதிரி ஒரு 4 நாளைக்கு வச்சுக்குவோம். மறுபடியும் இந்த கேனெல்லாம் சுத்தமாக கழுவி சுடுதண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பால் வாங்கிட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டில் தான் நான் பால் உள்ள வச்சுக்குவேன். சில்வர் பாத்திரம், தூக்குவாளி, அப்புறம் மாவு பாத்திரம் அதெல்லாம் நான் எதுவுமே உள்ள வச்சுக்க மாட்டேன். மாவு ஊற்றி வைக்கிறது தனியாக 2-3 பக்கெட் இருக்குது. அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்குவேன். மாவு எனக்கு ஆட்ட தெரியாது, அக்கா ஆட்டி தருவாங்க. அதனால் அவங்க ஊற்றி கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். டெய்லி நைட்டுக்கு தோசை. வேறு என்ன, இப்போ தான் வந்து சமையல் வீடு மட்டும் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து இடையில சென்டரில் ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து அந்த பூஜை கபோர்டு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பெட்ரூம் இருக்குது. இதெல்லாமே போக வெளியில் ஒரு பெரிய திண்ணை இருக்குது. இதெல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஒற்றை அடித்து எல்லாம் நீட்டாக அடித்து கூட்டிகிட்டு இந்த வீடு சமையல் வீடும் பெட்ரூம் மட்டும் தண்ணி வச்சு மாப் போட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். மித்தது ஹாலு பூஜை ரூமும் கீழே அந்த திண்ணையும் வந்து நல்லா பக்கெட்டில் தண்ணி நிறைய கொண்டு வந்து சோப்பு தண்ணி நல்லா தொளிச்சு விட்டு நல்லா சீமத்தில் அடித்து அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி விடுறதான் நீட்டாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் எனக்கும் பிடிக்கும். இதை குடிச்சா எனர்ஜி வரும்னு யாரோ சொன்னாங்கன்னு நானும் இதை குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனர்ஜி வருதா என்னன்னு தெரியல, குடிச்சிட்டு இருக்கிறேன். ஊன்னு சார்லை எனர்ஜி வர்றதுக்கு அது இதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. மனசில் சந்தோஷம் கவலை எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தோம்னாவே போதும். கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் அந்த மாதிரி இருந்தோம்னாவே வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். அதுதான் உண்மை. மற்றபடி சத்து வரணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் அதெல்லாம் இல்லை. மனசில் வந்து நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். எந்த இதையும் நினைக்காம இருந்தோம்னாவே அதுவே பெரிய ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு. கவலைப்பட்டுக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாம வீட்டில் யார்கிட்டையும் பேசாமல் சிரிச்சுக்காமல் எதையும் ஷேர் பண்ணாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விதமான பிரச்சனையும் வந்துடும். மற்றபடி நம்ம வந்து 3 வேளையும் சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேளை சாப்பிட்டாலும் மன நிம்மதியோடு இருந்தாவே போதும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து இதில் 1 டம்ளர் பால், இதுதான் என்னோடய ஸ்நாக்ஸு தின்பண்டம். இது பார்த்திங்கன்னா 2 கேக்கு, கொஞ்சம் ராய் வடை. இது 2ஐயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிச்ச வேலையை பார்க்கலாம். ஏன்னா வந்து மணி 11:30 போகுது. என்னால் முடியல. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மணி 11:30 இப்போ வரைக்கும் இவ்வளோ வேலை தான் முடிச்சிருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க போகலாம். நீங்களும் போய் ஒரு சின்ன பிரேக் எடுத்து எல்லாம் சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா பசிக்கும்ல, சாப்பாடு தானே முக்கியம். அப்பா இவ்வளோ வெயில் அடிக்குதே. எப்படியும் 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து வந்து இதுதான் வந்து ஹாலு, இது என்னோடய பூஜை கபோர்டு. இப்போ இந்த வீடு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒற்றை இருக்குது. ஒற்றை அடிச்சுட்டு கீழெல்லாம் அடிச்சு கூட்டிகிட்டு அடுத்து அந்த ரூம் போகணும். அங்கே வந்து லைட்டாக ஒற்றை இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்கும், ரொம்ப இல்லை. அப்பப்போ ஒற்றை அடிச்சதுனால கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் ஒற்றை அடிக்கணும். பாருங்க,
இந்த திண்ணை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக ஹைட் கம்மி தான். அது வந்து நம்ம சீமாத்திலே வச்சு அடிச்சுக்கலாம். அது நின்றுட்டே இருக்கும். வீடும் அந்த ஹாலும் அந்த திண்ணையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து அந்த ரூம் போலாம் வாங்க.
பயங்கரமாக இருக்குது. இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா அழுகி செத்து போயிட்டான். இவனுக்கு வேறு மணி பிளான் வச்சு இந்த தொட்டியை இந்த கண்ணாடி கூஜா வந்து அழகுப்படுத்திடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு இதில் தண்ணி நிரப்பி வேறு மணி பிளான் செடி போட்டு கொண்டு நம்ம ஜன்னல் வச்சலாம். அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. வச்சுட்டு காமிக்கிறேன். வீடெல்லாம் ஒற்றையடிச்சு எல்லாம் சுத்தமாக இந்த வீட்டு கூட்டியாச்சு. எல்லா வீடுமே கூட்டியாச்சு. இனி வெளியே வாசல் மட்டும் தான் கூட்டணும். அப்பளையா மணி பிளான்ட் எப்படி கொசன்னு இருந்துச்சு இப்போ பாருங்க அழகாக இருக்குன்னு. இது வந்து ஜன்னலில் வச்சுக்குவேன். இப்படி தான் இருந்துச்சு. அதை பராமரிப்பு பண்ணால் வந்து ரொம்ப அழுகி போயிடுச்சு. மணி பிளான் வந்து அந்த மாதிரி அழுகி போகக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். நான் மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அங்கே வச்சலாம். ஓகே, அடுத்து போய் வெளியே போய் வாசல் கூட்டலாம். வாசல் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு தொடச்சிட்டு வாசல் வலிக்கணும். நினைச்சாவே பயமாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 1:45 போகுது. இப்போ வரைக்கும் இவ்வளோ வேலை தான் முடிச்சுக்கிறேன். இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது. சரி, சீக்கிரமாக வேலையை முடிப்போம். வாங்க வெளியே போய் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 ஆயிடுச்சு. மத்தியானம் 1:45 வந்து அட்டரை அடிச்சு எல்லா வீடெல்லாம் சுத்தமாக கூட்டிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த வேலை தான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த காரவாசல் கூட்டிட்டு வீட்டை போய் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வலிக்கிறோம். பாருங்க. பொடி போட்டு கரைச்சி எடுத்துருக்கிறேன். எரியில் சோப்பு பொடி தான். நான் இந்த லைசால் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன்.
ஏரியில் சோப்பு பொடி போட்டு இதில் ஒரு டைம் தொடச்சிட்டு வெறும் தண்ணியில் ஒரு டைம் தொடச்ச போது சாணியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வேலை. மணி 2 ஆயிடுச்சு. இப்போ தான் சமையல் வீட்டு துடைக்கிறேன்.
போன தேசத்தை இறந்து விட்டோங்கிற மாதிரி ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டேன். குளிச்சுட்டு சமையல் வேலையை கவனிக்கலாம். ஹாய் சொந்தங்களே, எப்படியோ ஒரு வழியாக வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் போய் அப்படியே குளிச்சுட்டு என்னோடய யூனிஃபார்மெல்லாம் மாற்றிட்டேன். நீ அடுத்து வந்து சுண்டல் ஊற வச்சுக்கிறேன். சுண்டல் செய்யணும். சுண்டல் நல்லா ஊறிச்சு. சுண்டல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாமி கும்பிடலாம். இந்த வாட்டி நான் சிம்பிளாக தான் சாமி கும்பிட்றேன். வெறும் பொரிக்கெல்லாம் சுண்டல் மட்டும் சமைச்சு வச்சு சாமி கும்பிட்டு போகிறோம். சுண்டல் சமைச்சிக்கலாமா? முதல்ல வேக போடணும். இப்படியே வேக போட்டால் லேட் ஆகும். குக்கரில் போட்டு வச்சு ஒரு 3 விசில் போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா சக்கையாக இருக்கும். என்னோடய குட்டி பூஜனம் வந்து ரெடி பண்ணிட்டேன். தீபத்துக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். பத்திக்குள்ளெல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். சுண்டல் மட்டும் தாளிச்செல்லாம் போதும். போன வருஷம் நிறைய மல்லிப்பூவெல்லாம் போட்டிருந்தேன். இந்த வருஷம் மல்லி வாங்கலை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவந்தி பூ மட்டும் போட்டேன். இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்.
ஏய் வாரிமா இந்த அம்மா கொடுத்து சாப்பாடு என்னமாப்பா ஒவ்வொரு ரூபாயா வந்துட்டே இருக்குது என்னது இது வந்தா நல்ல விஷயம் தானே இது சாப்பிட்டு பார்க்கலாம் இரு சோறு போடுவேன் வெயிட் பண்ணு இங்க வா சிட்டு இங்க வா அம்மா நிறுத்துக்கிறா ஊறுகாய் வைக்கிறப்பா இந்த பாலிக்கு இது நோம்பிக்கை சாப்பாடா சாப்பாடு வேலை முடிச்சு நாளைக்கு சோறு கட்டுறாதீங்க நோம்பிக்காரன் அவனை கேட்டுக்கோடு எப்படி சரி சரி இவருக்கு நோம்பிக்கு வந்துக்கிறேன் நான் இன்னைக்கு நாளைக்கு நோம்பியன்னைக்கு முடிஞ்சு போச்சு நாளைக்கு தான் வடை வயசோட சோறு போடணும் நாளைக்கு வர வயசோட நாளைக்கு தான் வசாலம் மாங்கலாம் எடுப்பாங்க பொங்கல் எல்லாம் வைப்பாங்க என்னன்னு சாப்பிடுங்க இதுவா சாப்பிடுக்கா நான் ஊறுகாய் இருக்கா வேணுமா எதையும் வேண்டாம் மயாண்டி பாதி ஏற்கிற வேலை புண்ணு இன்னொருக்கா பூண்டா அது வேண்டாம் பூண்டா அது வேண்டாம் பூண்டு ஊறுகாய் வந்து பறக்கும் ஏமா உப்பு போடுறதுக்கே மறந்துட்டீங்க எதுல சோத்துல போட்டேங்க சப்பையா இப்போ எடுத்த வீடியோவில் நான் எப்போ போடணும் நாளை மதியம் 1 மணிக்கு வரும்